ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விடாமுயற்சி வந்து ரிலீஸ் பண்றதுக்காக படக்குழுவினர் வந்து ரொம்ப விடாமுயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ டப்பிங் வேலைகள் போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்கு. இதுல டப்பிங் முடிஞ்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கூட பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு படக்குழுவினர் சொல்றாங்க. எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க, தயவு செய்து அட்லீஸ்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுங்க, என் தலையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு தவம் கிடக்குறாங்க. ஏன்னா தலை படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஆசை இருக்காதா நம்ம தலைவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ எப்போ அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. எப்போ எந்த சினிமா நியூஸ் பார்த்தாலும் சரி, எல்லாருமே கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், விடாமுயற்சி எப்போ வரும், கண்டிப்பா பொங்கலுக்கு வருமா இல்ல டிசம்பர் மாசமா வரும்னு கேட்டிருந்தாங்க. பட் ஒன்னே ஒன்று மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன், டிசம்பர் மாசம் விடாமுயற்சி வராது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தலை குட் பேட் அக்லில ரொம்ப வெறித்தனமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்பெயின்ல எல்லாம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த இப்போ நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல 25 நாள் வேற ஷூட்டிங் வேற இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. தலை ஒரே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்கு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா எந்த படமா இருந்தாலும் சரி, எனக்கு டிசம்பர் மாசத்துக்குள்ள நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டிசம்பர் மாசத்துக்குள்ள முடிச்சாருன்னா அப்புறம் அடுத்த மாசம் எங்க நான் போவாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி மாசத்துல இருந்து அவர் ரேஸுக்கு போக ஆரம்பிக்க போறாரு. ஆக்சுவலா இதுல ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குங்க. என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விடாமுயற்சியில தலை தாடி இல்லாம இருப்பார். இப்போ தலை தாடி வச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துல நடிக்கணும்னா எப்படி முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரே படக்குழு ரொம்ப யோசனையா இருக்காங்களாம். ஆக்சுவலா இந்த படத்தை இன்னும் 6 நாள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் முடிச்சுட்டு தாடி ஷேவ் பண்ணிட்டு வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள முடிக்கணும் வேற தலை வேற சொல்லிட்டாப்புல. அப்புறம் என்ன பண்றது, மே 1ஆம் தேதி குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அது வேற சொல்லியாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணி ஆகணும். இது ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே இது போயிட்டு இருக்குங்க. அது என்னடான்னு ஒன்றும் புரியல. எதுக்காக தலைக்கு மட்டும் இப்படிலாம் வருது, படம் ஏன் இவ்வளோ தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு ஷூட்டிங்லாம் வராமலாம் கிடையாது, சொன்ன விஷயத்த கரெக்டாக செய்கிறவர் தான் தலை அஜித். ரசிகர்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணி தானே சில நம்ம தெரியும்ல, ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு. அதெல்லாம் எதுக்காக அதாவது நம்மளுக்கு பிடிக்கிற ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சரி அவர் முடியுது, அவருக்கு என்ன பிடிச்சதை பண்ணிட்டு அவர் நடிக்கிறார். எதுக்கு நடிக்கிறாருன்னா உங்களுக்காக தான் நடிக்கிறார், உங்களுக்காகன்ற மாதிரி நமக்காக தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ரேசிங். அந்த ரேசிங்லாம் விட்டுட்டு என்னடா இவ்வளோ பேர் என்ன நேசிக்கிறாங்க, இவ்வளோ பேர் என்ன ஸ்க்ரீனில் பார்க்கணும் வரணும்னு நினைக்கிறாங்க, சரி அவங்களுக்கு ஒரு படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படத்தில் ஷூட்டிங் வச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தூங்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. 2 பக்கமும் ஓடிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ரேஸ் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் செட் டப்பிங்கும் போயிட்டு இருக்கு. இதுதான் இப்போ என்னன்னா, இப்போ அந்த பாட்டு மட்டும் எடுத்து முடிச்சுட்டா படம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக பொங்கலுக்கான ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்கு. பட் என்ன பண்றது, சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஏன்னா தாடியை டக்குன்னு எடுத்துட்டு தாடி வளராது, நம்ம ஒட்ட வச்சுலாம் அது தலைக்கெல்லாம் செட் ஆகாது. தலைன்னா அந்த தாடி தான் அது ஹைலைட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏகன் படத்துல எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு, அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இந்த குட் பேட் அக்லி கதை வேறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு 3 அஜித் வேறு சொல்றாங்க, குட்டு பேடு அக்லி. இப்போ பாரு ரொம்ப மோசமானவன், அதாவது அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் மாதிரி இது குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. படம் எந்த படமாலும் சரிங்க, தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து நீங்க காமிச்சாலே போதும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். வேற என்ன பண்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது குட் பேட் அக்லி. அது கூட பார்த்தா சிவகார்த்திகேயன் படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வேற ஒரு குண்டை ஒன்று தூக்கி போடுறாங்க. அது சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அஜித் ரசிகர்களே விட மாட்டாங்க. அது வேற கதை விடுங்க. தலை துப்பாக்கி ஊத்துறானே போயிடலான்னு சொல்லிட்டு அவரை நம்பி துப்பாக்கி எடுத்து வந்துட போறாரு. அப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் தியேட்டருக்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது எங்க போய் முடியும்னா தப்பான ஒரு விஷயத்துல போய் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா தலை படம் வராம ஏங்கி நிற்கிறாங்க. அந்த டைம்ல நீ உன் படத்தை அங்க ரிலீஸ் பண்ண வச்சுக்க, படம் ஓடாது. இது சிவகார்த்திகேயன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. இது ரூமர் தான் நினைக்கிறேன். எனிவே நம்மளுக்கு தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் விடாமுயற்சி கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும்.
இதுதான் வந்து அவங்களும் எப்படியாச்சும் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தல அஜித் குமாரை ஃபாலோ பண்ணா வந்து லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களை தான் பண்ணுவாரு. அவர் சொன்னதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த வழியில பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். அவரை வந்து என்ன தயவுசெய்து எதுவுமே கூப்பிடாதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கமலஹாசன் அவருக்கு தான் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அவர் நம்மூர்னு கூடுவாங்க, ஆண்டவரேன்னு கூடுவாங்க, தலைவரேன்னு கூடுவாங்க, அப்புறம் உலக நாயகனே கூடுவாங்க, அப்புறம் இப்போ விண்ணுலகின் நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட என்னடா இவ்வளவு நாயகன்லாம் எனக்கு வேணாம், எனக்கு எதுவுமே கூடாதுங்க, வெறும் கால் மீ கமல், கமல்ஹாசன், கேஹெச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்களா, எல்லாமே தலை வந்து ஒன்னு ஆரம்பிச்சு விட்டா அதை ஃபாலோ பண்றாரு. கடைசியில பாருங்க உலக நாயகன் கமலஹாசனே வந்து தலையை ஃபாலோ பண்றாருன்னா, அப்ப தலை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் பாருங்க. இதான் இந்த இது ஒரு விஷயம் வந்து இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியுது. அதனாலதான் எல்லாரும் இவரை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படமே வந்து ரிலீஸ் ஆகல, படத்தை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒரு டீம் என்ன பண்ணுது, இவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்து இந்த படம் வந்து இங்கிலீஷ் படம் பிரேக் டவுன் இருக்கு பாத்தீங்களா, அதோட காப்பி. ஏண்டா ஏய், படமே வந்து என்ன ஏதுன்னே தெரியாது. இது தெரிஞ்சதுக்கு டைரக்டருக்கும் அஜித் தலைக்கு மட்டும்தான். நீங்க வந்து தெரிஞ்ச மாதிரி பிரேக் டவுன் கதைன்றீங்க, அந்த கதைன்றீங்க. சரி எந்த கதைன்னு இருக்கட்டும்யா, அதை சொல்லுங்க. அதை வந்து டீசரா கொஞ்சம் போட்டு காட்டுங்க. அதையும் போடாம நீங்க உங்க வியூஸ் வரதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க பாரு. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. சும்மா சொல்லுவோம் அந்த காப்பி, இந்த காப்பி. இந்த காப்பியும் கிடையாது. படம் நம்மளுக்கு டீசரோ இல்ல ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆனாதான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த இந்த படத்தோட மேக்கிங் இப்படிதான் காப்பி வச்சிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். எது எப்படியோ எல்லாரும் வெயிட் பண்றது ஒண்ணே ஒண்ணுதான். விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகும்.